வந்துட்டார் தலைவர். தலைவா வாங்க தலைவா. என்னப்பா கார்த்தியில் கிளியாஞ்சட்டி பொருத்தி வர்றியா? எவனாவது தேங்காய் குப்பரை போட்டு சூடம் போடுவானா? என்னப்பா கெடா வெட்டுக்கு வந்தியா? இல்லை குறி வாக்கணும் சாமி. குறி பொறி பொறி இல்லை குறி. நீ மூடு எனக்கு தெரியும். எப்போ விடிஞ்சா வெளிச்சம் வருதுப்பு. இப்போத்தேன் ஒரு கோடை வாங்கி விளக்க மரத்தை அடி வத்து ஓட போகிறேன். விடிஞ்சா வெளிச்சந்தே வரும். அப்படி ஆடுறாவே சடக்குன்னு ஜோலியை முடிச்சிடுவார். விஜயதாலி மதுரை முத்து டைமிங்கில் பிச்சுடுவார். முகரை எந்த பார்த்தாலும் கழுத்தை சாச்சுக்கிட்டே பேசுவார். கழுத்திருப்பேன் கோழி. உன்னா பிறந்தது பெரிய ஆஸ்பத்திரி, ஆத்தா பிறந்தது பிரைவேட் ஆஸ்பத்திரி. சேம் டியூ உடுக்கு போனாலும் பரவாயில்ல. மசுரை 2 பக்கம் சீவிக்கிட்டு உடச்சி போடுவேன் ஒரே ஆற. சரி சாமி சரி சாமி கோவப்படாங்க. பிறகு வெட்டி கிளவே மூட்டம் போடுறாரு. வாட்டுவோ அப்படி தண்ணி தொளிப்பாரு மூட்டத்தில். மூட்டம் போட்டு மூட்டை எரிஞ்சவனையே கரியா மாறுதுடா. ஆமா மரத்துல கறி மூட்டா அள்ள போன கிளவி பாவாடைய மறக்கிறா. என்ன மயத்துக்கு முண்டமா போறா. அது சொல்லிவிட்டு அது என்ன தவிடுதுங்கிற கோழி மாதிரி மயிர்மனை. கிளவிக்கு 2 காலு, கிழவனுக்கு 3 காலு. இந்த அவங்க தேங்காய் வரக்க வந்துட்டாங்க. அவனே பர்ஃபார்மன்ஸ் தெரியாமத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆடு 1 கெடா 1. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? மயிறு மேனே தேங்காய் தந்துக்கிட்டு இருக்கேன். நாடகம் நினைச்சேன், பிள்ளையார் கோவில் நினைச்சேன். தேங்காய் நல்லா இருக்கு. நீங்க 2 கடி அடிக்கிறீங்களா? எச்சி வருது கொஞ்சம் தாவே. இந்த வாங்கிக்கோங்க. அப்பா ஆடு புழுக்க ஓடுது. ஆடு புழுக்கதையும் போடும். அப்புறம் சாணியா ஓடும். புழுக்கதே ஆடு புழுக்க ஓட்ட மறுநாள் குட்டி ஓடுது. என்ன அம்மா என்னப்பா? ஆடு புழுக்க போட்டு மறுநாள் குட்டி ஓடுது. சாதாரண பேசினாலே எரிச்ச மாதிரி இருக்கும். இதுல மெமிக்கிரி மயிர் வேற. ஆடு குட்டி ஓட்டாட்டா. போதும்பா போதும்பா போதும். போட்டு வந்தது ஏன் சட்டை விபூதி பட்டுச்சுன்னா உன்னை கொண்டே வரும். அப்பா சட்டை ஏன் சட்டைப்பா அழுக்காய்க்கிறாம ஆசாரம் தவறாம. என்னடா அம்மா என்னப்பா வாப்பா. அது ஒடிஞ்ச கால ஏற்கனவே. என்னப்பா கொஞ்சம் அப்பா மொழி வலிக்கு கொஞ்சம். எந்த ஊர்ல நோத்தா விட்டு சாமி அப்படியே கருது வண்டி மாதிரி சுத்தி வந்துச்சு மயிர் சாமி. சாமி அது ஆசாரம் தவறாம ஆடுப்பா கருப்பையா. இந்த 300 ரூபா சம்பளத்துக்கு ஆடி இருக்காரு. உண்மையே சாமி அழைப்பேன் ஆடி. நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுப்பா. சரி சரி. மழை சுருட்டுமுடா எங்க கிழவே வளர்த்த மாடு வளது வம்பச்சாக்கி முடா. இடுப்ப முறுக்கு முடா எங்க நொட்டி சாமி மாடு இடது வம்பச்சாக்கி முடா. உடம்ப முறுக்கு முடா எங்க சோனச்சாமி மாடு உடம்பெல்லாம் சிலுக்கு முடா. நீ ரோசாக்கார தங்க முடா. மைக் எதுவும் நீராதப்பா. மைக் எதுவும் புரி கேட்குறேன். வாப்பா சார் வந்தா வர. இப்போ வந்தது யாருப்பா தெரியலையாடா? என்னப்பா யாருன்னு தெரியலையா? டிஸ்பிளே எங்கிட்ட கொஞ்சம் திருப்புங்க. என்ன செல்லில் பணமாக வாக்குறேன்னு தெரியல. ஆள் தெரியுதா தெரியலையா? தெரியுதுப்பா. நீ அது செய்தி விடிக்கு அடி வாங்கிட்டு போனது தானே?
அவன் இல்லடா. யாருப்பா? கண்டார்லி மணி நீ தான்டா கூட்டு வந்த. அப்படியா? அப்போ நீ திரும்ப தாண்ட முடியாது. இந்த ஒரு டைலாக்ல அவங்க 2 பேரும் உன்னை பாய் வாங்கி தோல்கட்டிலே பாப்பா. அப்பாவோட பிறந்தது தங்கச்சி. அத்தை. அது நீ சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். சரி சரி. அத்தைக்கு பிறந்தது 2 மங்க. ஓம். நீங்க சொல்றதுக்கு ஓம் போடுறேன். ஊம். ஓம். 2 கண்ணி 2 கண்ணி அப்பா. படுத்தா உறக்கம் இல்ல, பாய் விரிச்சா தூக்கம் இல்லை. கட்டரம்ப விட்டுருப்பாங்க பாயில. அவளுக்கு மன உளைச்சல் இருக்கேன்னு சொல்லி வரேன். ஊ மட்டும் சொல்லு. சரி சரி. கட்டெல்லாம் போட்டா காலு வர, மெத்தையம் போட்டா தூக்கம் வரல, நம்ம உல போட்டா. ஏன் டைலாக் எனக்கே அடிக்கிறேன். கொசுவத்தியும் போறதுன்னா புகை வல்லப்பா நம்ம குடும்பத்துல. பனிக்கு கொசுபத்தி பொறுத்தாதுல. இதே 3 மாசமா அப்படி. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அகராதி மயிரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. ஏற இது என்னடா அவன்? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அவன் திண்டுக்கிட்டு இருக்கேன். வாட் இஸ் பர்ஃபார்மன்ஸ் ப்ரோ? அர்ச்சனா 10 அர்ச்சனா 10 ஆண்டவா. நம்ம வீட்டுல சிமுண்டு இருக்கு, 2 மூட சல்லி இருக்கு. நீ பார்க்கலையா? அங்கனதான் இருக்கு. கொஞ்சம் ஓரமா தார்பாய் போட்டு மூடி வச்சுட்டேன். உள்ள இருக்குது 2 மங்க நம்மளோட தங்க கரலாயிருச்சு. அண்ணன் நல்ல நடந்து அவஜனமா வண்டி கட்டி மாடு போகும் வேகத்தில் மச்சான் வர நேரம் மாச்சு. என் அண்ணன் நல்ல என் உள்ள நடந்து பாட்டு தாண்டா முண்டையலாம். அண்ணன் நல்ல தான் நடந்து என் அவசரமா பாட்டு வண்டிய பூட்டி என் மச்சா வர நேரமாச்சு. மயிலக்கலை எங்க ஓச்சு கொஞ்சம் வாத்தா, அடி கோச்சுக்கிறாம ஓடி வாடி செல்லத்தா. நீ எந்த ஊரு போயின்னு சொல்லாத்தா, அடி கோச்சுக்கிறாம ஓடி வாடி செல்லாத்தா. நீ எந்த அப்படி பேய் வெட்ட வந்தீங்களா, ரேப்புக்கு வந்தீங்களாடா? அத்தா உன் சிமெண்ட் மூடை என் கையில் பட்டுச்சுன்னா ஒரே அடிதான். மயிறு மகளை சாணி விடுற மாடு மாதிரி. என்னடா அது? இப்போ பேயா இல்லை உருளைக்கிழங்கு வைக்கிறவன் போலையாடா? டே தம்பி தம்பி, இதே சாக்கு வச்சு நீங்கள் தடவுற மாதிரி தெரியுது. பிறகு அருமை அருமை. முதுகில் சாத்தி வச்சு அடிக்கிற அளவுக்கு வந்துட்டேன். ஏத்தா நீ பேயா இல்லை பேப்பைய மகளா? இங்கிட்டு பார்த்தா ஒன்னை விளையாடுறிய மயிறு மங்களா? அத்தாத்தா நான் அப்படியா இல்லை, நோ பேக் சாட். அத்தா அந்த மசுரை அலசி கொண்டு வாங்கடா. அது என்ன ஒரே கத்தால வாடா தங்கச்சி. மசுரை பிடிச்சிக்கிட்டு முதுகுல ஒரு மிதிதான் மயிறு மலை. அடே அங்கிட்டு என்ன யாரும் உனக்கு தெரியுமா? நான் தாண்டி உனக்கு சம்பளம் கொடுக்குறேன். ஏன் முண்டா சாமிக்கு முன்னாடி காட்டு தம்பி. லெஃப்ட் சைடு கீழடா திருப்புங்க. ஏ பேயாரே ஒப்பாரி வைக்க. இந்த மாதிரி முடிய பார்த்தாலே எனக்கு அரையணும் போல தோணும். பணம் கொட்ட மயிறு மக என்ன ஆடுற பெரிய பிரபுதவ டான்ஸ் கிளாஸ்ல இருந்தவ என் நெளிவை கொண்டு போய் எங்கே நிறுத்துறாங்களோ. தங்கச்சி ஒரே டைலாக சொல்லாதத்தா. யாரும் தெரியுமா ஏத்தா சிரிக்காம மசுறு மகளே பேனு கிடக்குப்பா, கொத்தி விடுப்பா. ஏன்னா பேனு வாக்குற நாடகமாடா. இவங்க அழகுக்கு பின்னாடி கவுரு வச்ச ஜாக்கெட்டு மயிறு இனிச்சு புடுங்குது. முதுவை பார்த்தா பூரா பக்கு. ஏத்தா ஐஸ்வர்யா ராய் திரும்புத்தா உங்க திருமுகத்தை திரும்புத்தா. பியூட்டிஃபுல். நீங்க பராசக்தி படத்த கதாநாயகி தானே? அதில் மண்ணெண்ணை ஊற்றி எரிச்சு விட்டுப்போம். தம்பி முகத்தை எங்கிட்டு திருப்புங்க. அதெல்லாம் நல்லா பார்ப்பேன் மயிறு மையன். நான் அன்னைக்கு விழுந்து கிடந்தேன்.
கோடாலி தெல்ல எடுத்து வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆச்சு. அந்த பிள்ளைய பிறட்டானப்பா. சாமி எப்படினாலும் நீங்க லேசா அது ஒண்ணு. எப்படி இருந்தாலும் நான் தான் பேர் வைக்கணும். இந்த பிள்ளை வைக்கிற மாதிரி என்ன பண்ணிருக்கு? ஏத்தா உனக்கு கொஞ்சம் குழு குழுன்னு இருக்குமே.